Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 12. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 12. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காரு? ஸோ இதில் இந்த வேர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கலாம். Hope deferred makes the heart sick, but a desire fulfilled is a tree of life. ஸோ hope deferred makes the heart sick, but a desire fulfilled is a tree of life. ஸோ இதில் வந்து நம்ம என்ன டேக்அவே? வெரி சிம்பிள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்பிக்கை என்ன ஆகும்னா, நம்பிக்கை லேட்டாக அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வரும், இல்லைனா ஒரு சத்தியம் ஆண்டவர் சொல்லியிருக்காரே எனக்கு, ஏன் இன்னும் நடக்கலைன்னா நம்ம வெயிட் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஹார்ட், நம்ம இதயமும் கொஞ்சம் வீக் ஆகும். இல்லையே, என்னால் இன்னும் இந்த சத்தியத்துக்கு இன்னும் வெயிட் பண்ண முடியல. ஆனால் எப்படி முடிக்கிறாருன்னா, என்ன சொல்ல வர்றார் சாலமன்னா, இப்போ இந்த வேர்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெரி சிம்பிளாக, அந்த டிசைர் ஃபுல்ஃபில் இஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப். அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் பேசிக்கலி இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது இதில் ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்கிறது இறுதியில் இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரோமன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க அந்த ரூலில் இருக்க போது ஜீசஸ் எப்படி பண்ணார்? ஹி வாஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப் ஃபார் த ஸ்பிரிச்சுவலி பேரன் ஜூஸ். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய சத்தியம் கொடுத்துருவார். இப்போ ஜூடர்கள் அந்த டைமில் என்ன 400 வருஷமால வெயிட் பண்ணாங்க, யாருக்கு? ஏசப்பாக்காக வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆனால் அதனால தான் என்னாச்சு, அவங்களுக்கு தேவ ஸ்பிரிச்சுவலி பேரன். அவங்க அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதால தான் அவங்க என்ன வச்சு, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாச்சு, கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு மெஸ்ஸையா வருவார்னு அவங்க வெயிட் பண்ணி என்னாச்சு, அவங்க வெயிட் பண்ணி அவங்க இதயம் வீக்காகி கடைசியில் தேவர் ஸ்பிரிச்சுவலி டெட், கம்ப்ளீட்லி டெட். ஏன்னா ஏற்கனவே அவங்க டவுன்வர்டில் தான் இருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் தட் இயர்ஸ் தே வெயிட் அண்ட் ஃபைனலி ஜீசஸ் கேம் அண்ட் ஜீசஸ் ஃபுல்ஃபில்ட் இஸ் ப்ராமிஸ். அண்ட் அதுலேருந்து நம்மளுக்கு என்னாச்சு, வி காட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த சத்தியங்கள், நான் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்க போது எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னா, அதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் வந்து 3 ஆன்சர்ஸ் தான் சொல்லுவார் நம்மளுக்கு. என்ன சொல்லுவார், நம்ம ஜெப குறிப்புக்கெல்லாம் ஆண்டவருக்கு வந்து 3 ஆன்சர்ஸ். ஒன்று ஆமாம் சொல்லுவார், இல்லைன்னா வெயிட்டுன்னு சொல்லுவார். 3வது என்ன சொல்லுவார்னா, நோ ஐ ஹாவ் சம்திங் பெட்டர். அதாவது இல்லை, உனக்கு இதோட பெரிய விஷயம் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஜெப குறிப்புக்கு இல்லை நம்ம சத்தியத்துக்கெல்லாம் ஆண்டவர் என்ன ஆன்சர் வச்சுருப்பார்னா, எஸ், நோ ஆர் வெயிட், ஐ ஹாவ் சம்திங் பெட்டர். ஸோ அதே மாதிரி நம்ம வேண்டுகள் இருக்கலாம், நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சு ஆண்டவர் இவங்களுக்கு பண்ணிட்டாரே, ஏன் எனக்கு பண்ணல, அவங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு, எனக்கு ஏன் பண்ணலன்னு இருக்க போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளால் ஏதோ இடிக்கும், நம்மளுக்கு என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, ஆண்டவர் என்ன பண்ணுறோம், சில வாட்டி ப்ரேயரே நிறுத்திடுவோம். அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, சாலமன் இங்கேயே ஒரு கொடுக்குறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ண என்ன ஆகும்னா நம்ம இதையும் வீக் ஆகும்னு அவரே சொல்கிறாரு. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் we do not submit to that. It is important that we stay strong and we keep our relationship with Christ going on. So first point is that, ஃபர்ஸ்ட் டேக்அவே என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்பணும். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் பண்ணியிருப்பார். அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். ஸோ இந்த சீசன்ஸ் ஆஃப் டிலே, இந்த மாதிரி நடக்காத நேரத்தில், ஆண்டவர் வேணுகோளை நிறைவேற்றாத நேரத்தில் நம்ம அவர் மேலே நம்பிக்கையை கைவிடாமல் என்ன பண்ணணும், இவ்வளோ பண்ணியிருக்காரு எனக்கு ஆண்டவர், எனக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணதோ அந்த நன்மைகள்லாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபியூலாக இருக்கணும். அந்த நன்மைகள்லாம் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பேரனான சீசனில் தாண்டி போகிறதுக்கு ஷுட் பி அ ஃபியூல். பிகாஸ் அவர் காட் வில் நெவர் லீவ் யுவர் ப்ரேயர்ஸ் அன்ஆன்சர்ட். அதாவது உங்கள் ப்ரேயரை வந்து ஆண்டவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே மிஸ்கால் மாதிரி விட மாட்டார். கண்டிப்பாக அவர் ஆன்சர்ஸ் பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி டைமில், பிகாஸ் நம்ம ஆண்டவர் வந்து ஈ டஸ் திங்ஸ் அட் இஸ் ஓன் டைம் இன் இஸ் ஓன் சீசன் மாதிரி. ஸோ அவர் வந்து பர்ஃபெக்ட் டைமில் அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் அவர் பண்ணுறது வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த எனர்ஜி டு கீப் பர்சிஸ்டிங். அதுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆர் பாஸ்ட் குட் தட் காட் ஹஸ் டன் ஃபார் அஸ். நம்மளுக்கு
பாஸ்டில் நிறைய குட் காட் பண்ணியிருப்பார். ஸோ தோஸ் ஷுட் பி த ஒன்ஸ் தட் fuel us to get through these seasons. So that is what I want us to take away. Thank you.